தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலையும் ஒரு விசை கூட நாம் ஒருமித்து சேர்ந்து வந்து தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும்படி தேவன் ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சபையினுடைய சரித்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலிருந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதி திருச்சபை அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு சில ஆவிக்குரிய பாடங்களை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நாம் இருக்கக்கூடிய சபைக்கும் அது பிரயோஜனப்படுகிற விதத்துல கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இன்னைக்கும் நம்ம சிந்திக்கக்கூடிய காரியங்களை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். கேட்கிற அந்த விஷயங்கள் நம்முடைய உள்ளங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து அதன் மூலமாக எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நம்மை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைமையில நம்ம காணப்படுவோம். பிரியமானவர்களே, கடந்த முறை நாம் சிந்தித்த போது எருசலேம் சபையில இருந்த ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு ஆவிக்குரிய தலைவன், ஒரு மனிதனை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்திலையும் 7வது அதிகாரத்திலையும் இந்த மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். ஸ்தேவான். ஆவியின் நிறைவு, விசுவாசத்தினுடைய நிறைவு, கிருபையின் நிறைவு, வல்லமையின் நிறைவு, இதெல்லாம் ஒரு சேர காணப்பட்ட ஒரு அருமையான தேவ பக்தனுடைய வாழ்க்கையைத்தான் கடந்த முறை நம்ம சிந்தித்தோம். தொடர்ச்சியாக இன்றைக்கு அதே 6வது அதிகாரத்துல, ஆனால் அந்த 6வது அதிகாரத்துல அந்த மனுஷனுடைய பெயர் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த தேவ மனிதனுடைய செயல்பாடுகள் அல்லது நடபடிகள் அதை குறித்து நாம் வாசிப்பது 8வது அதிகாரத்துல தான். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல. அப்ப நம்ம இன்னைக்கு இந்த தேவ மனிதன், அந்த தேவ மனிதனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். பிலிப்பு என்னும் சுவிசேஷகர், பிலிப் த இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லி அவருக்கு நம்ம பெயர் சூட்ட முடியும். ஏன்னா வேத புத்தகத்திலே அப்படித்தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பிலிப்புக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக சுவிசேஷகனாகிய பிலிப்பு என்று ஒருவேளை ஆதி திருச்சபையினுடைய காலகட்டத்துல இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, இப்ப இந்த மனிதனை குறித்து வேத புத்தகத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எளிதாக நம்ம புரிந்து அதை பகுத்து படிப்பதற்காக இவர் இருந்த 4 இடங்கள், பிலிப்பு என்கிற இந்த தேவ மனிதன் இருந்த 4 இடங்களை நம்ம மையமாக வைத்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். தேவன் நமக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கும் போது நம்மோடும் தேவன் இடைபடட்டும், நம்மோடும் தேவன் பேசட்டும். முதலாவதாக இந்த பிலிப்பு என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் வாசிப்பது அப்போஸ்தலர் 6வது அதிகாரம், அதனுடைய முதல் 7 வசனங்களில. இடம் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எருசலேம். எருசலேம்ல இருக்கக்கூடிய அந்த திருச்சபையினுடைய ஒரு அங்கத்தினராக இந்த பிலிப்புவை நம்ம பார்க்க முடியும். மோஸ்ட் ப்ராபப்ளி யார் இந்த பிலிப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவருடைய பேரை வைத்து நம்ம சொல்ல முடியும். இவர் ஒரு கிரேக்க பாஷை பேசக்கூடிய யூதன் அல்லது ஹெலனிஸ்டிக் ஜூ. பாலஸ்தீன நாட்டுக்கு வெளியே பிறந்து வளர்க்கப்பட்ட ஒரு யூதன். எப்படி இவர் எருசலேம் சபையில ஒரு அங்கத்தினரா மாறினார், அந்த விவரம் நமக்கு சொல்லப்படல. ஆனா கூட நம்ம ஒருவேளை யோசிக்க முடியும், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நமக்கு இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல அந்த பண்டிகைக்காக உலகமெங்கும் இருந்து யூதர்கள் அந்த பட்டணத்துக்கு வந்திருந்தார்கள். ஒருவேளை இந்த பிலிப்பும் அப்படி வந்த ஒரு ஆளாக இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு.
அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டார்கள். அதுல இந்த பிலிப்பு இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. பிரியமானவர்களே, ஆனா இந்த பிலிப்பை குறித்து எருசலேம்ல இருந்த சபையில அந்த மனுஷனுடைய செயல்பாடுகளை குறித்து நம்ம வாசிப்பது 6வது அதிகாரத்துல. இதை குறித்து கடந்த 2 வாரங்கள்லையும் நம்ம வேற சில விஷயங்களை குறித்து யோசிக்கும் போதும் மேற்கோள் காட்டி நான் பேசினேன். ஆதி திருச்சபையில சீஷர்களுடைய எண்ணிக்கை பெருகின போது ஒரு தேவை வந்தது. அந்த தேவையின் மத்தியில அப்போஸ்தலர்கள் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு சில தேவ மனிதர்களை, குறிப்பா சொல்ல போனா 7 பணிவிடை செய்யக்கூடிய ஆட்களை அவங்க என்ன செய்யறாங்க, தேர்வு செய்கிறதாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எருசலேமின் சபையில் எழுந்த ஒரு தேவை அப்படின்னா நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த ஒரு பின்னணியில தான் பிலிப்பு என்கிற மனுஷன் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுறார். நீங்க அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட நான் வாசிச்சு காட்டுறேன். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இது அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தைகள் ஜனங்களிடத்துல. இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை வைத்தே பிலிப்புவை குறித்து ஒரு சில விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேர்ல இந்த பிலிப்பும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும் போது இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் பிலிப்பினுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா நம்ப முடியும். எது? பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்ற மனுஷனும் ஞானமுடைய மனுஷனும், விஸ்டம், மேன் ஆஃப் விஸ்டம். அது மட்டுமல்ல, நம்ம இங்க வாசிக்கிறது போல a man with testimony, நற்சாட்சி பெற்றிருக்கிற ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, அப்ப இந்த பிலிப்பு என்கிற விசுவாசியின் இடத்துல, சபையில எருசலேம்ல இருந்த இந்த விசுவாசியின் இடத்துல, சீஷன் இடத்துல காணப்பட்ட ஆவிக்குரிய குணாதிசயங்கள் அவை. பரிசுத்த ஆவியானவரால கட்டுப்படுத்தப்பட்டு ஞானத்தால் நிறைந்து, உலக ஞானம் அல்ல, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தால் நிறைந்து நல்ல சாட்சி பெற்ற, சபையில் இருக்க மற்ற விசுவாசிகள் ஒரு ரோல் மாடலை போல பார்க்கக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு தேவ பக்தன் தான் இந்த பிலிப்பு. பிரியமானவர்களே, இந்த பிலிப்பு நான் சொன்னது போல இந்த குறிப்பிட்ட தேவை வந்த போது, சரிங்களா, இந்த எருசலேம் சபையில கிரேக்க விதவைகள் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தபோது ஒரு தேவை அங்க அதான் பாக்குறோம். ஒரு சிலர் கை கொடுக்கணும், இந்த வேலையை செய்யறதுக்கு முன் வரணும். அப்ப அந்த சமயத்துலதான் பிரியமானவர்களே, நீங்க பைபிள்ல சொல்லாத ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனா, கற்பனையா மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த காரியத்தை நம்ம விளங்கி கொள்ள அது நமக்கு உதவி செய்யும். இங்க பாருங்க, ஒரு தேவை இருந்தது, அது அப்போஸ்தலருக்கு புலப்பட்டது, ஜனங்களுக்கும் அது விளங்கினது. ஆனா இந்த தேவைக்கு ஆட்களை எப்படி அவங்க செலக்ட் பண்ணாங்க என்பது வேத புத்தகம் நமக்கு விளக்கல. அது ஒரே வசனத்துல அந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களை பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, இவங்க இந்த மாதிரி 7 பேரை கொண்டு வந்து அப்போஸ்தலர் முன்னாடி நிறுத்தினாங்க. இடையில என்ன நடந்தது நமக்கு அது விளக்கப்படல. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கற்பனையில யோசிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஆட்களை நீங்க தெரிந்தெடுங்க, 7 பேரை தெரிந்தெடுங்க. என்ன நடந்திருக்கும் பிரியமானவர்களே? ஆயிரக்கணக்கில் ஆட்கள் இருக்கக்கூடிய திருச்சபையில இந்த பண்புகளுடைய 7 பேரை இவங்க தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒருவேளை அவங்க பலரையும் அணுகி இருப்பாங்க, இது என்னுடைய கற்பனை. பலரையும் அவங்க அணுகி இருக்கக்கூடும். யாரெல்லாம் அவங்களுடைய மனசுல இந்த குணங்கள் உடையவர்களாக இருந்தார்களோ, நல்ல சாட்சி பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு பெற்றவர்கள், அதே போல ஞானம் பெற்றவர்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க கண்ணுக்கு யாரெல்லாம் தெரிந்தார்களோ, நான் நிச்சயமா நம்புறேன் இந்த 7 பேர் மட்டுமல்ல, ஒருவேளை எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் ஆட்கள் இருக்கக்கூடிய சபையில இந்த பண்புகளுடைய நிறைய பேர் இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவங்கள
இவங்க அணுகி இருக்க முடியும். யாரு? ஜனங்கள்ல முக்கியமான ஒரு சில வயதுல முதியவர்கள் இவங்க அணுகி இருக்க முடியும். என்ன சொல்லி? பிரதர், இந்த மாதிரி நம்முடைய சபையில ஒரு தேவை இருக்கிறது அல்லவா, இந்த மாதிரி அப்போஸ்தலர்கள் இந்த தேவைக்குன்னு சொல்லி 7 பேரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அல்லவா, எங்களுடைய பார்வையில நீங்க இதற்கு பொருத்தமான ஒரு நபராக எங்களுக்கு தென்படுறீங்க, உங்களுக்கு இந்த பணிவிடை ஊழியத்தை செய்வதற்கு முன்வர விருப்பம் உண்டா? ஏன் நான் இப்படி சொல்றேன், ஏன் இப்படி நான் கற்பனை செய்கிறேன்? பிரியமானவர்களே, ஓட்டு போட்டு யாரையும் இவங்க எடுக்கல, அப்படி நம்ம வாசிக்கல இல்லையா, ஓட்டிங் நடக்கல. 2வது, இவங்க யாரையும் வற்புறுத்தவும் முடியாது. இது ஒரு வாலண்டரி, தன்னார்வமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, இந்த வேலைக்கு சம்பளம் கிடையாது. இது ஏதோ அப்போஸ்தலர்கள் மாசம் மாசம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து சபையை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லி வைக்கக்கூடிய ஒரு வேலை கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த வேலையை குறித்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த விதவைகளை பராமரிக்கக்கூடிய இந்த வேலையை குறித்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அது ஒரு எளிதான வேலையும் கிடையாது. ரொம்ப கவனமாக பொறுப்புள்ள ஒரு வேலை இது. உதாசீனமா அதை செய்ய முடியாது. கவனக்குறைவு இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை சபையில வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு வேலை இது, சரிங்களா? அப்ப இந்த வேலையை செய்யறதுக்கு நிறைய பேருக்கு ஒருவேளை மனசு இருந்திருக்காது. என்னுடைய கற்பனை தான் நான் எப்படி சொல்றேனே, ஒருவேளை நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்திருக்கும். ஒருவேளை ஜெப ஊழியத்தை லீட் பண்ணி நடத்தணும் அப்படிங்கிற ஊழியம் எல்லாம், அந்த விருப்பம் எல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பணிவிடை செய்கிற அன்அட்ராக்டிவான இந்த வேலையை, ஒரு கவர்ச்சி இல்லாத, ஒரு எந்த விதமான ஒருவேளை அந்தஸ்து இல்லாத ஒரு வேலைய, ஒரு தனக்குன்னு சொல்லி ஒரு நேட்டம் இல்லாத ஒரு வேலைய செய்யறதுக்கு அநேகருக்கு மனசு இருந்திருக்க. பிரியமானவர்களே, இந்த பொறுப்பாக செய்யப்பட வேண்டிய முக்கியமான பணிக்கு தன்னார்வலர்கள் தேவை. அப்படி முன் வந்த தங்களை அர்ப்பணித்த ஜனங்களாகத்தான் இந்த 7 பேரை நான் பார்க்கிறேன். அதுல இந்த பிலிப்புவும் உண்டு. அப்படின்னா பிரியமானவர்களே, இந்த பிலிப்பு என்கிற மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும்போது இப்படித்தான் தன்னை அவங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, கவுண்ட் மீ அண்ட் ஐ எம் வில்லிங் டு பி a deacon. பணிவிடை செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, நானும் இவர்களோடு சேர்ந்து கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அருமையான சகோதர சகோதரிகளுக்கு இதுல இருந்து ஒரு முக்கியமான ஆவிக்குரிய பாடத்தை நான் கற்று கொடுக்க, சேர்ந்து கற்றுக்கொள்ளவும் நான் விரும்புகிறேன். என்ன தெரியுமா? அது பல சமயங்களில தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தேவைகள் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக தேவன் கொண்டு நிறுத்துவார். அது ஒருவேளை ஸ்தலம் சபையில இருக்கலாம், அல்லது நம்ம தங்கி இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கலாம், அல்லது நம்முடைய சுற்று வட்டாரங்கள்ல இருக்கலாம், நாம் தங்கி இருக்கக்கூடிய தேசத்திலேயா இருக்கலாம். தேவன் தம்முடைய ராஜ்யத்தினுடைய தேவைகளை நம்முடைய கண்களுக்கு முன்னாடி கொண்டு வைப்பாரு. அப்படி வைக்கும் போது பிரியமானவர்களே, தேவனுக்காக செய்யக்கூடிய எல்லா வேலையும் இப்படித்தான் நம்ம யோசிக்க முடியும். இதெல்லாம் வாலண்டரியா செய்யக்கூடிய விஷயங்கள், யாரும் வற்புறுத்தலாக கட்டாயப்படுத்தி செய்கிற ஒரு பணி அல்ல. தன்னார்வமாக ஒரு தேவை உண்டு என்பதை அறிந்து தாங்களே அதற்கு அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கும் நம் மத்தியில அதிகமாய் தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிற கேள்வி இதுதான். பிலிப்பு தன்னை அர்ப்பணித்தது போல ஒரு தேவை நிறைவேறும்படியாக எருசலேம் சபையில இருந்த ஒரு தேவை, அது அந்த குறைவு மாறும்படியாக தன்னை அர்ப்பணித்தது போல நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த வழக்கம் இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நமக்கு தேவன் தேவைகளை காண்பிக்கிறாரு, சுட்டி காட்டுறாரு, நம்முடைய காதுகள் அதை கேட்க செய்கிறாரு. ஒருவேளை மற்றவங்க நம்மகிட்ட சொல்லி இருக்க முடியும், நாமளாகவே அறிந்திருக்க முடியும். தெய்வ ராஜ்யத்தினுடைய
பல தேவைகள். அப்படி தேவைகளை அறியும் போது பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கண்ணை அடைச்சிட்டு இப்படி ஒரு தேவை இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிர்விசாரமா இருக்கிறோமா? நான் உண்டு, என்னுடைய வேலை உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு, நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேன், ஜெபம் செய்வேன், மீட்டிங்கை அட்டன் பண்ணுவேன், என்னால முடிஞ்சதை நான் கொடுப்பேன், அவ்வளவு போதும். சரிங்களா? இதுக்கு மேல எல்லாம் நம்ம அதிகமா பல விஷயங்களை செய்ய வேண்டிய அது இல்ல என்கிற விதத்துல யோசிக்கக்கூடியவங்களா நம்ம யோசிச்சு பாருங்க. நம்முடைய மனசுக்கு முன்னாடி, நம்முடைய கண்களுக்கு முன்னாடி தேவன் பல சமயங்களில அவர் செய்ய விரும்புகிற விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்துறார். ஆனா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது நம்ம தான் பிரியமானவர்களே. தேவன் ஒருவேளை நம்மளை வலுக்கட்டாயப்படுத்த போறது கிடையாது. நம்ம பின்னாடி இருந்து பிடிச்சு யாரையும் தள்ள போறது கிடையாது. நம்ம கிட்ட தேவன் வித்தியாசமான முறைகள்ல பேசுவாரு. அந்த தேவையை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்வாரு. நெகேமியாவை பாருங்க, அதுதான் அவருக்கு நடந்தது. எருசலேமினுடைய அலங்கம் இடிபட்டு நிலைமையிலே தொடர்ந்து கிடக்குது. எத்தனையோ வருஷங்கள் ஆன பிறகும் அதை இன்னும் யாரும் கட்ட முன் வரல. இந்த தேவையை நெகேமியா அறியறாரு. தேவையை அறிந்து தன்னை அதற்குன்னு சொல்லி தன்னார்வ தொண்டு செய்ய வாலண்டரியா தன்னை ஒப்படைக்கிறார். மோசையை பாருங்க, மோசைக்கு உண்மையாகவே முதல்ல அதாங்க நடந்தது. அரண்மனையில வளர்க்கப்பட்ட மோசை ஒரு நாள் என்ன செய்யறா தெரியுமா? தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்லி அறியறதுக்காக அவர் புறப்பட்டு அரண்மனையிலிருந்து இந்த எபிரேயர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்க்கிறார். அவர் கண்ட காட்சி அவரை நொறுக்கி போட்டது. எபிரேயர்கள் இப்படியாக கொடுமைப்படுத்தப்படுறாங்க என்பதை அறிந்து மோசையுடைய உள்ளம் கலங்கினது. ஒருவேளை மோசை செய்த அந்த ஆரம்பத்துல அடிச்சு ஒரு மனுஷனை கொன்றது அது ஒருவேளை சரியில்லாம இருக்கலாம். மோசைய தேவன் இன்னும் ஒரு 40 வருடங்கள் அவனை உருவாக்க வேண்டியது இருந்தது. ஆனா பிரியமானவர்களே, ஆனா அவனுக்கு அந்த கரிசனை வந்தது எப்ப தெரியுமா? 40 வயசுல. வேத புத்தகம் அதை வெளிப்படுத்துகிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 40 வயசுல அவர் எடுத்த தீர்மானம் தான் எது தெரியுமா? எகிப்தினுடைய பொக்கிஷங்களையும் எகிப்தினுடைய சுகபோகங்களையும் விட்டு தேவ பிள்ளைகளோடு பாடு அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். கவனிச்சீங்களா பிரியமானவர்களே? எஸ்தரை பத்தி நமக்கு தெரியும். எஸ்தரும் ராஜாத்தியாக அவ அரண்மனையில் இருக்கிறா, நல்ல நிலைமையில அவ இருக்கிறா. அப்ப தேவ ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய தேவை, அவங்களுக்கு பெரிய ஆபத்து, அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு யாராவது செயல்படணும். அறிந்த மோர்தேக்காய் எஸ்தருக்கு செய்தி அனுப்புறார். ஆனா எஸ்தரு முதல்ல தயங்குகிறா, தனக்காக தன்னுடைய வாழ்வுக்காக எல்லாம் பயப்படுறா. அந்த சமயத்துல மோர்தேக்காய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ஞாபகம் இருக்கா? You may have been raised for such a time like this. ஒருவேளை தேவன் உன்னை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கும் இந்த மாதிரி ஒரு சமயத்திற்குன்னு சொல்லி உன்னை கொண்டு போய் அங்க வச்சிருப்பாரு. இந்த தேவையை கண்டு, இந்த தேவையை நீ அறிந்து நீ நிர்விசாரமா இருந்தேனா தேவன் வேற இடத்துல இருந்து தம்முடைய ஜனங்களை காப்பாரு. ஆனா உனக்கு இந்த ஸ்லாக்கியம் அது இல்லாம போயிடும். பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு யோசிக்க அழைக்கப்படுகிறோம். இப்ப கூட பாருங்களேன், இந்த கோவிட்-19 சமயத்துல கூட ஒருவேளை நம்முடைய கண்களை திறந்து பார்ப்போமானால், நம்முடைய காதுகளை திறந்து பார்ப்போமானால், நம்முடைய சுயத்தை மறந்துட்டு, நம்முடைய சுயத்தை கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தேவைகளை பார்ப்போமானால் எவ்வளவோ ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைப்பார். நான் பல சமயங்களில இளைஞர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சரித்திரத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் உண்டு. அதை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். 1947 வருஷம் ஒரு அமெரிக்காவிலிருந்து ஒரு சுவிசேஷகன், அவர் சீனா தேசத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக போறார். சீனாவுல பல இடங்களில கூட்டங்கள் ஒழுங்கு செய்திருந்தாங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. பெரிய ஒரு சந்தோஷம் இந்த மனுஷனுடைய உள்ளத்துல இருந்தது. ஆனா அதே வேளையில இந்த மனுஷன் அந்த நாட்களில சீனாவுல பல இடங்களுக்கு சஞ்சரிக்கும் போது கண்ட காட்சி என்ன அப்படின்னு சொன்னா, தரித்திரம், அதாவது பட்டினி,
அதே போல எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஏராளமான ஜனக்கூட்டங்கள். இதையும் இந்த மனுஷன் பார்த்தாரு. பார்த்துட்டு பிரியமானவர்களே, இந்த மனுஷனுடைய உள்ளம் ஒட்டைய ஆரம்பித்தது. ஏன்னா போற இடத்துல எல்லாம் பட்டினியை பார்க்கிறாரு, போற இடத்துல எல்லாம் ஜனங்களுடைய அவலமான நிலைமையை பார்க்கிறாரு. இப்படி இந்த மனுஷனுடைய உள்ளம் உடைய ஆரம்பிச்சது. தன்னுடைய ஊழியத்தினுடைய அந்த நிறைவு நாட்கள் வரும்போது இன்னொரு சம்பவம் இந்த மனுஷனை உலுக்கி போட்டது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன பெண்ணை, ஒரு சிறுமிய, ஒரு கன்னியாஸ்திரி அம்மா இவருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு சொன்னாங்களாம், ஐயா, இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில நம்பி இந்த பொண்ணு இப்ப வந்திருக்கிறா. அவளுக்கு அடைக்கலம் யாருமே கிடையாது. அவங்க வீட்டுல எல்லாம் அவளை அன்னைக்கே துரத்தி விட்டாங்க. நான் தான் அவளை பராமரிச்சுட்டு வர்றேன். என்னாலையும் முடியல, இவளுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்ய என்னாலையும் முடியல. அதுக்கப்புறம் இவரை பார்த்து கேட்டாங்களாம், ஐயா, உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? பிரியமானவர்களே, அன்னைக்கு இந்த மிஷனரிக்கு, இந்த சுவிசேஷனுக்கு வயது 33 தான். எதிர்பார்க்கவே இல்லையா இந்த மாதிரி ஒரு கன்னியாஸ்திரி தன்னை நேர ஒரு சிறுமியை முன்னாடி நிறுத்திட்டு இந்த பொண்ணுக்காக நீங்க ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, சற்றும் எதிர்பார்க்காத அந்த மனுஷன் பாக்கெட்டுக்குள்ள அப்ப கையை போட்டு பார்த்தாராம். ஒரு $5 நோட்டு, அமெரிக்காவுடைய கரன்சி $5, அதுதான் அப்ப கையில இருந்துச்சான். அதை எடுத்து அந்த கன்னியாஸ்திரி கையில கொடுத்துட்டு சொன்னாராம், அம்மா, நான் போன பிறகு நான் எப்படியாவது இந்த சிறுமியினுடைய தேவைக்காக மாசம் $5 நான் அனுப்புறேம்மா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போயிட்டார். சரிங்களா? பிரியமானவர்களே, போன வழியில இந்த மனுஷனுடைய உள்ளம் இதை பத்தி யோசிச்சுட்டே இருந்துச்சு. பார்த்த காட்சிகள், தன்னுடைய மனசை உடைச்ச அந்த காட்சிகள், இதை பார்த்துட்டே இருந்தாரு. மனசுல அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. வீட்டுல போய் தன்னுடைய வேத புத்தகத்துக்கு பின்னாடி ஒரு பேப்பர்ல அவர் கடைசியில எழுதி வச்சாராம், let my heart be broken with the things that break the heart of God. தேவனுடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய இருதயத்தையும் அது உடைக்கட்டுமே. அருமையானவர்களே, இவர் என்ன புரிந்து விட்டார் தெரியுமா? இந்த காட்சிகள், இந்த தேவை நிறைந்த காட்சிகள், இது தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறது என்பதை இந்த மனுஷன் புரிந்து கொண்டார். ஆகையினால இந்த மனுஷன் ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தையும் அது உடைக்கட்டும். பிரியமானவர்களே, நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அன்னைக்கு ஒருவேளை அந்த எருசலேம் சபையில பராமரிக்கப்படாமல் போன ஒரு சில விதவைகள், அவங்களுடைய உள்ளத்தினுடைய அந்த குமுறல், அந்த உள்ளத்திலிருந்து எழும்பக்கூடிய வேதனைய தேவன் அறிந்திருந்தார். வேத புத்தகத்தை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வாசிக்கக்கூடிய 2 விஷயங்கள், ஒன்னு விடோஸ் அண்ட் ஃபாதர்லெஸ், விதவைகளும் அதே மாதிரி தகப்பன்மாரை இழந்த பிள்ளைகள், இவங்களுக்காக தேவனுடைய இருதயம் எவ்வளவு உடைபடுகிறது என்பதை தெளிவா வேத புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். என்ன உங்களுக்கு நடந்தது தெரியுமா? இந்த 33 வயது மிஷனரி அன்னைக்கு மனசுல யோசிச்சார், ஆண்டவரே, இந்த மாதிரி எவ்வளவோ பிள்ளைகள் உலகத்துல இருக்கிறாங்க, இவங்களுக்காக என்னால ஏதாவது செய்யக்கூடுமானால் அது எவ்வளவு சிறந்ததாக இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. நீங்க பாக்குற இந்த படம், அது உண்மையாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அது அவர் கையில இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அது அவர் ஆரம்பித்த அந்த ஸ்தாபனத்தினால தத்தெடுக்கப்பட்ட முதல் குழந்தை. இன்னைக்கும் இந்தியாவுல உலகத்தினுடைய பல கோடிகளில தரித்திரமுள்ள அநேக சமூகங்களில இவர் ஆரம்பித்த அந்த ஒரு ஸ்தாபனம் இன்னைக்கும் அது செயல்பட்டு கொண்டு வருகிறது. வேர்ல்டு விஷன். இவருடைய பேர் ராபர்ட் பியர்ஸ், பாப் பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நான் கேட்கிற கேள்வி இதுதான். தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி தேவைகளை கொண்டு வந்து வைப்பாரு. அந்த தேவைகளை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, பணிவிடை செய்ய நான் முன் வருகிறேன், இந்த தேவையை பூர்த்தி செய்ய நான் முன் வருகிறேன்னு சொல்லி நம்மளே அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு இருக்கணும். நான் இப்படி சொல்றேன், இங்க பாருங்க, ஒருவேளை நம்மளை சுற்றிலும் நிறைய தேவை இருக்கு. நீங்க கேட்கலாம், பிரதர், எத்தனை தேவைதான் இருக்கு பிரதர், எல்லாத்துலயும் நம்ம தலையை விட முடியுமா பிரதர்
நியாயமான கேள்விதான். நான் என்ன சொல்லுறேன்னு தெரியுமா? அந்த மாதிரி தேவைகள் நம்மளுடைய கண்களுக்கு முன்னாடி நம்முடைய கவனத்திற்கு தேவன் கொண்டு வரும்போது அவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலேயாவது வைத்து அந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேவன் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா நமக்கு வழி நடத்துவார். இவ்வளவு தேவைகள் இருக்கிறதுனால என்னால எதுவும் செய்ய முடியாது, கண்ணை அடைச்சிட்டு காதை அடைச்சிட்டு நம்ம இருப்போம்னு சொன்னா, பிரியமானவர்களே, நம்ம தேவனுடைய இருதயத்தை அறியாதவர்கள். இந்த பிலிப்பு அப்படிங்கிற மனுஷனை குறிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன ஒரு பிளஸ்ஸிங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம், இந்த பிலிப்புவை போல அந்த 7 பேருமா சேர்ந்து தங்களை பணிவிடைக்கு அர்ப்பணித்தது போது அந்த எருசலேம் சபை எவ்வளவு வளர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். பிலிப்புவை குறித்து நம்ம முதல்ல யோசிக்கிறது, ஸ்தலம் சபையில் ஒரு ஆசீர்வாத பாத்திரம். Brothers and sisters, I want to ask you this question. Are you a blessing to your local church? உங்களுடைய ஸ்தலம் சபைக்கு ஒரு ஆசீர்வாதத்துடைய பாத்திரமா நீங்க? சில சமயங்கள் என்ன தெரியுமா, நம்முடைய லோக்கல் சபைக்கு நம்மனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா பல சமயங்கள்ல நான் இப்படியும் கேட்டிருக்கிறேன், நிறைய இடங்கள்ல அவர் பிரயோஜனப்படுறாரு, ஆனா லோக்கல்ல அவர்னால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் சபைக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரமா அப்படிங்கிற கேள்விய கேட்டு பாருங்க. இரண்டாவதாக, இந்த பிலிப்புவை குறித்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் சமாரியா. சரிங்களா? அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் அதனுடைய முதல் 4 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் அதனுடைய முதல் 4 வசனங்களை யாராவது ஒரு சகோதரர் வாசிச்சீங்கன்னா அது நமக்கு நன்றாக இருக்கும். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். தேங்க்யூ. அருமையானவர்களே, இங்க ஒரு முக்கியமான சம்பவம் ஆதி திருச்சபை நாட்களில நடக்கிறது. இங்க பாருங்க, அப்போஸ்தலர் முதல் 7 அதிகாரங்கள்ல நான் சொன்னது போல 2வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரத்தினுடைய முடிவு வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய காட்சி, சபை எருசலேமில் பெருகினது. சபையில நிறைய பேர் சீஷர்களா சேர்ந்தாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை திரும்பி பார்க்கணும். தேவனுடைய பெரிய விருப்பம், இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எருசலேமில் இருக்கக்கூடிய சபை பெருகி கொண்டே இருக்கணும் என்பது அல்ல. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், பிரதர் ஏன் அப்படி சொல்றீங்க? பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களை உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கடைசியா அவங்கள்ட்ட பேசும்போது சொன்னார் இல்லையா, கிரேட் கமிஷன். மத்தேயு 28வது அதிகாரம் 19, 20வது வசனம் என்ன சொன்னாரு சீஷர்ல பார்த்து? நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷர்கள் ஆக்குங்க. உலகம் எங்கும் போய். கவனிச்சீங்களா? அதே விஷயத்த இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி செல்வதற்கு கொஞ்சம் முன்னாடி அதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசினாரு. எங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொன்னார்னா, நீங்க எருசலேம்ல காத்துருங்க. சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்க மத்தியில வருவாரு. நீங்க பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. எங்கெல்லாம்? எருசலேம்லயும் யூதேயாவிலையும் சமாரியாவிலையும் உலகத்தினுடைய கடைசி மூலை முடுக்குகள்லையும், டு தி எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த். பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய திட்டமாய் இருந்தது. இதுதான் தேவனுடைய இருதயத்துடைய ஏக்கமாய் இருந்தது. தேவன் எதை விருப்பப்பட்டார் தெரியுமா? இதை மறந்துடக்கூடாது. தேவனுடைய விருப்பம் என்னன்னா, ஒரு நாளில மீட்கப்பட்ட ஒரு கூட்டம்,
சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? மீட்கப்பட்ட ஒரு கூட்டம் எங்கிருந்தெல்லாம்? எல்லா ஜாதிகளில் இருந்தும், எல்லா பாஷக்காரில் இருந்தும், எல்லா கோத்திரங்களில் இருந்தும், யாராலையும் எண்ண முடியாத ஒரு பெரும் திரளான கூட்டம் தேவனுடைய சமூகத்துல நின்று ஆர்ப்பரிப்பதை காண விருப்பப்படுகிற தேவன். அதனாலதாங்க சீஷர்களை பார்த்து சொல்லிட்டு போனாரு, இதுதான் என்னுடைய இருதயத்தினுடைய விருப்பம். ஆனா பாருங்க, 7வது அதிகாரம் வரைக்கும் இது நீங்க வேத பண்டிதர்கள் இதற்கு பல கணக்கு கொடுக்குறாங்க. வருஷ கணக்கு பார்த்தோம்னா சிலவங்க 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க உண்டு, சிலவங்க 7 வருஷம் ஆனது என்று சொல்கிறவர்கள் கூட உண்டு. சரிங்களா? நான் அந்த ஒரு டிபேட்டுக்கெல்லாம் போல. ஆனா ஒரு சில வருஷங்கள் இந்த அப்போஸ்தலர்கள் இத மறந்து போய், இயேசு கிறிஸ்துவானவருடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை அவங்க மறந்து போய், எருசலேமிலேயே அவருடைய அருட்பணி நடந்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, அந்த சமயத்துல தேவன் இவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு பெரிய உபத்திரவத்தை எருசலேம் சபைக்கு அனுப்புகிறார். அந்த உபத்திரவம் நடந்த போது யாருனால? ஸ்தேவானால. அது ஸ்தேவானுடைய பிரச்சனையில ஆரம்பிச்சு அது வழுக்க ஆரம்பிச்சது. என்ன நிலைமைக்கு போச்சுன்னா, அப்போஸ்தலர்கள் ஒழிய மற்ற விசேஷமாக கிரேக்க பாஷை பேசக்கூடிய அந்த யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டே வெளியே ஓடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. பிரியமானவர்களே, நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேனே, இங்க பாருங்க, நம்முடைய சொந்த ஊர்கள்ல தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிவிக்கணும். நிச்சயமா நம்ம செய்யணும். அது நம்முடைய சொந்த ஊர்ல, பக்கத்து இடங்களில, நம்முடைய சபையை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடங்களில இங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஆனா தேவனுடைய திட்டம் என்பது அங்க மட்டுமல்ல. பிரியமானவர்களே, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் தெரியுமா? அப்போஸ்தலர் 1:8 அது நடைபெறாமல் போன போது தேவன் என்ன செய்யறாருன்னா, அப்போஸ்தலர் 8:1 அது நடப்பிக்கிறாரு. ஞாபகம் வைக்கிறதுக்கு எளிதா இருக்கிறதுனால நான் அப்படி சொல்றேன். அப்போஸ்தலர் 1:8 நடைபெறாமல் போகும்போது தேவன் அப்போஸ்தலர் 8:1 நடைபெற செய்கிறார். எருசலேம் சபையில இருக்கக்கூடிய மக்களை சிதறடிக்க பண்றார். இப்பதான் அவங்களுக்கு தோன்றுகிறது என்ன தெரியுமா? எங்கும் சுற்றி திரிந்து இப்ப போற இடத்துல எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கவனிங்க, அப்படி வெளியே போன ஒரு மனுஷன் தான் பிலிப்பு. இப்ப எங்க போய் சேர்ந்தாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா அது வேத புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. எங்க போய் சேர்ந்தாரு? அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிரியமானவர்களே, கொஞ்சம் இங்க நிறுத்தி நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, பிலிப் என்கிறவன் செய்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்லது. ஏன்? பிலிப்பினுடைய பின்னணியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமாரிய தேசத்துல வாழக்கூடிய மக்களுடைய பின்னணியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூதர்கள், அது கிரேக்க பாஷை பேசக்கூடிய யூதர்களா இருந்தாலும் சரி, அல்லது எபிரேய பாஷை பேசக்கூடிய ஒரிஜினல் பியோர் யூதர்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பார்வையில தீண்டத்தகாதவர்கள் இந்த சமாரிய தேசத்து மக்கள். ஆனா இங்க வேத புத்தகம் எடுத்து சொல்கிறது, அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய், he chose to go to Samaria. சமாரியா தேசத்திற்கு போகிறதுக்கு இந்த பிலிப் என்பவனுக்கு மனம் இருந்தது. ஒரு யூதனை பொறுத்த அளவுக்கு தீண்டத்தகாதவர்கள் வாசம் செய்யக்கூடிய இடத்திற்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த பிலிப்புக்கு மனம் இருந்தது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, மாற்று கலாச்சார மக்களிடையே ஊழியத்தினுடைய தேவையை புரிந்து கொண்ட மனுஷன்தான் இந்த பிலிப்பு. பிரியமானவர்களே, நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். பிலிப்பு இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா தன்னுடைய உள்ளத்துல இப்பொழுது அதை புரிந்து கொள்றார். கிறிஸ்துவுக்குள்ள நீ தீண்டத்தகாதவர்கள் கிடையாது. சமாரியர்களுக்கும் சுவிசேஷம் போய் சேரணும். பிரியமானவர்களே,
நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், நீங்க விளங்கி கொள்றதுக்காக. இப்ப கூட இந்த பிலிப்பு என்கிறவன் சமாரியாவுக்கு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட அப்போஸ்தலர்கள் இதை செய்ய தயாரான்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான் அங்க இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? நீங்க 10வது அதிகாரத்துக்கு வரும்போது கொர்நெலியு என்கிற புறஜாதியினுடைய வீட்டுக்கு இந்த பேதுரு போகிறதுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தை 10வது அதிகாரத்துல பாக்குறோம். எப்பனா இதுக்கெல்லாம் பிறகு. அப்ப அதே நமக்கு எதை காட்டுகிறது? அப்போஸ்தலர்கள் கூட ஒரு புறஜாதியை ஏற்றுக்கொள்ள இன்னும் தயக்கம் காட்டக்கூடிய சூழ்நிலையில பிலிப்பு தேவனுடைய இருதயத்தை அறிந்து செயல்பட்ட ஒரு பக்தன். பிரியமானவர்களே, என்னுடைய உள்ளத்தை எப்பொழுதும் கவரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இந்த பிலிப்பு. பிலிப்பு லோக்கல் சபையில, ஸ்தலம் சபையில தேவன் அவனை பயன்படுத்தின அந்த சமயங்களில பணிவிடை செய்தான். ஆனா ஒரு சமயம் வந்தது, தேவன் அங்கே இருந்து இந்த பிலிப்புவ வெளியே கிளப்பி விடுறாரு. கிளப்பி விடுற சமயத்துல இந்த பிலிப்பு போய் சேர்ற இடம் சமாரியா தேசம். ஆனா இங்க பாருங்க, சமாரியா தேசத்துல என்ன நடக்கிறது? இந்த பிலிப்பு என்கிற மனுஷனை தேவன் ஒரு அப்போஸ்தலனை பயன்படுத்தினது போல பயன்படுத்துறாரு. பிலிப்பு அங்க போறாரு சமாரியா பட்டணத்திற்கு. என்ன நடக்குது தெரியுமா? எருசலேம்ல அப்போஸ்தலர்களால் நடந்தது போல அடையாளங்கள், அற்புதங்கள், அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அநேக ஜனங்கள் தேவனை கண்டுகொள்கிற அனுபவம், பிசாசுகள் விரட்டப்படுகிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை நீங்க கீழே வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பிரியமானவர்களே, என்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு மாற்றம். கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு யூதனை பொறுத்தளவுக்கு அவனுடைய சமூக என்ன சொல்றது, சமூக சோசியல் ஸ்ட்ராட்டா, சமூக அவனுடைய எண்ணம் அப்படிதான். யூதர்கள்ல பிரீஸ்டுக்கு, ஆசாரியனுக்கு முதலிடம், அதுக்கப்புறம் சாதாரண லேவியனுக்கு, அதுக்கப்புறம் யோசேப்பினுடைய அந்த வம்சத்துல வந்த யூதனுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூதனா இருந்தாலும் டாக்ஸ் கலெக்டரு, பாவிகள், இவங்கெல்லாம் அடுத்த கேட்டகரி. அதுக்கு வெளியே இருக்கக்கூடியவன் தான் சமாரியன், அதுக்கும் வெளியே இருக்கக்கூடியவன் தான் புறஜாதி. ஆனா பாருங்க, இந்த பிலிப்பு அங்க போறான். என்ன படுறது அற்புதங்கள், அடையாளங்கள். அது கூட அருமையானவர்களே, வேத புத்தகம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பிரின்சிபலை தான் நமக்கு காட்டுகிறது. என்ன தெரியுமா? கொஞ்சத்துல உண்மை உள்ளவங்களா இருந்தோம்னா, கொஞ்சத்துல கொடுக்கிற சின்ன சின்ன பணிகளில தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருப்போமானால், தேவன் அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதுதான் பிலிப்பினுடைய வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறது. அவன் எருசலேம் சபையில மேஜையை சுற்றிலும் நின்று ஒருவேளை அந்த பந்தி விசாரிப்பு நடத்தக்கூடிய ஒரு சின்ன ஊழியம். ஆனால் சமாரியா தேசத்துல வந்த பொழுதோ அவனை தேவன் வல்லமையாக ஒருவேளை அப்போஸ்தலனை போல அவர் உபயோகிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இங்க கூட நான் கடைசியா சுட்டி காட்ட விரும்புற விஷயம் என்ன தெரியுங்களா? A blessing to the Samaritans. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 8வது வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறத நான் வாசிக்கிறேனே, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பிலிப்பு என்கிற மனுஷன் அந்த சமாரியா பட்டணத்துல போய் அங்க கொஞ்ச நாள் தங்கினதுனால அந்த பட்டணத்திற்கே பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. என்ன மாற்றம்ங்க அது? blessing to the Samaritans. சமாரிய தேசத்து மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இந்த பிலிப்பு. ஸ்தலம் சபை எருசலேம்ல ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். தீண்டத்தகாத ஜனங்களா இருக்கக்கூடிய இந்த சமாரிய தேசத்து மக்கள் மத்தியிலையும் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம். மூன்றாவதாக அடுத்து பிலிப்புவை நம்ம பார்க்கிறது, எருசலேம்ல பார்த்தோம், சமாரியால இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்துல பார்த்தோம். அடுத்தது பிலிப்பை நம்ம பார்க்கிறது அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். நான் ஆங்கிலத்துல இப்படி போட்டிருக்கேன், பிலிப் ஆன் த ரோட் சைடு. வனாந்திர மார்க்கமாய் பிலிப் செய்த ஊழியம். இங்க பாருங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க.
சமாரியா தேசத்துல ஒரு ராஜா மாதிரி பிலிப்பு இருக்காரு. ஒரு கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு எழுப்புதலின் பாத்திரம். நான் இப்படிதான் யோசிக்கிறேன். அதாவது பேதுருவை யோவானி எல்லாம் எருசலேம்ல இருக்கக்கூடிய ஜனம் எப்படி வந்து பார்த்தாங்களோ அதே மாதிரி இப்ப பிலிப்புவ சமாரியா பட்டணத்துல இருந்தவங்க அப்படி உன்னதமான நிலைமையில வச்சு பார்த்திருப்பாங்க. ஆனா ஒரு நாள் இவ்வளவு ஒரு ஆசீர்வாத ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிலிப்புவ தேவனுடைய தூதன் ஒரு நாள் பிலிப்புட்ட வந்து சொன்னாரு, பிலிப்பு, இந்த இடத்துல இருந்து நீ கிளம்பி போக சமயம் ஆயிடுச்சியா? பிலிப்பு, உன்னை வைத்து நான் வேறொரு வேலை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கு. இங்க இருந்து நீ போகணும் பிலிப்புவே. பிரியமானவர்களை, நான் சொல்றேன், நான் உண்மையா சொல்றேன், ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அழைப்பு எனக்கு ஒரு வேளை வருமானால் நான் எப்படி வந்து செயல்படுவேங்கிறது எனக்கு தெரியாது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியத்தை விட்டுட்டு வனாந்திர மார்க்கமாய், அதுவும் ஒரு மனுஷன்கிட்ட போய் அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை விளக்கி கொடுக்கக்கூடிய அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு என்னை இங்கிருந்து நீங்க கூட்டிட்டு போறீங்களா? ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறேனே. ஆண்டவரே, இங்க வந்து நல்லா இருக்கு, பாட்டு பாடுற நல்ல கொயர் இருக்கு. ஆண்டவரே, இங்க வந்து நல்லா பிரசங்கம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு, மக்கள் உற்சாகமா என்னை ஏற்றுக்கொள்றாங்க, அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்குது. இதை விட்டுட்டு வேற இடத்துக்கு என்னை போக சொல்றீங்களே ஆண்டவரே. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பிலிப்புனுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது என்ன தெரியுமா? பாருங்க, 2 வசனத்தை மட்டும் சுட்டி காட்டுறேன். கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து இடத்தை காலி பண்ண, பேக்கப். இது ஏதோ வந்து போயிட்டு திரும்ப வந்து சமாரியா தேசத்துக்கு வர்றது இல்ல, பேக்கப் தான், கோயிங் ஃபார் குட். நீ எழுந்து. அதுக்கப்புறம் பாருங்க 29 வசனம், ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். Are you able to follow what I'm saying? நான் சொல்றதை உங்களால வந்து பின்பற்ற முடிகிறதா? பிரியமான சகோதர சகோதரியே, இங்க நம்ம பார்க்கக்கூடிய காட்சி என்ன தெரியுமா? தேவனுடைய ஆவியானவர் திட்டவும் தெளிவுமாக செய்ய வேண்டிய சகலத்தையும் திட்டவும் தெளிவுமாக எங்க போகணும், எந்த சமயத்துல ஏது செய்யணும், நடத்தக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பு, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, obedience to the leading of the spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறது. நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை வணைவதற்கு, அவருடைய இஷ்டப்படி நம்மை வணைந்து நம்மை உருவாக்கி செயல்படுத்துவதற்கு நம்ம அந்த பிளெக்சிபிலிட்டி கொடுக்கிறோமா? பிளெக்சிபிலிட்டின்னு என்ன தெரியுமா? வணையப்படுவதற்கு நம்ம அலோவ் பண்றோம், வணையப்படுவதற்கு. சரிங்களா? சில சமயங்களை நம்ம கடினப்பட்டுருவோம். அந்த அர்த்தம் என்ன? நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றுமே படாது. ஆனா பிரியமானவர்களே, இங்க பாத்தீங்கன்னா பிலிப்பு என்கிற மனுஷன் இருந்து நம்ம கற்றுக்கொள்ற இன்னொரு முக்கியமான ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, willing to go wherever the Lord leads. எங்க அனுப்புனாலும் போக ரெடி ஆண்டவரே, என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்ய ரெடி ஆண்டவரே. willing to go wherever the Lord leads, willing to do whatever the Lord leads. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட நான் பேசுறேன். I know ராயபுரம் சபையில ஒரு சில இளைய சகோதரர்களும் சகோதரிகளும் நீங்க இருக்கிறீங்க. and I want to talk to you directly. தம்பி, தங்கச்சி, உன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உன்னை வணைவதற்கு, அவருடைய இஷ்டப்படி உன்னை உபயோகப்படுத்துவதற்கு உன்னை நீ விட்டு கொடுக்க முடியுமா? ஆண்டவர் பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என்ன உங்களுடைய கரத்தில் நான் விட்டு கொடுக்கிறேன், எங்க நீங்க அனுப்புறீங்களோ நான் போக ரெடி, என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்ய நான் ரெடி. ஆங்கிலத்துல ஒரு அருமையான பாடல் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனா ஒரு காலத்துல எல்லாம் வந்து அதை ரொம்ப கவனிக்காமலாம் பாடுவேன், ஏன்னா அந்த ராகம் அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்பெல்லாம் அந்த பாடலை பாடுவதற்கு பல சமயங்களை யோசிக்கணும். ஏன்னா பாட்டினுடைய வரி என்ன சொல்ல தெரியுமா? shepherd of my soul, I give you full control, wherever you may lead I will follow. shepherd of my soul அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய
ஆத்துமாவினுடைய ஷெப்பர்ட், மெய்ப்பனே. யூ ஹாவ் ஃபுல் கண்ட்ரோல். எங்க நீங்க அனுப்புங்க, நான் போறேன். பாடல்கள் எல்லாம் பாடுறது ரொம்ப இல்ல, என்னை முற்றிலும் அர்ப்பணித்தேன்லாம் எத்தனை தடவை நம்ம பாடுறோம். பிலிப்புக்கு நடந்தது நமக்கு நடக்குமான பிரியமானவர்களே, நம்ம என்ன சொல்லுவோம்? Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made the choice to listen for your voice. Wherever you may lead, I will go. பிரியமானவர்களே, நான் அதை பத்தி பேசும்போது இந்த அருமையான ஒரு கப்பலை பத்தியும் ஒரு வார்த்தை நான் சொல்லணும். இந்த தம்பியினுடைய பேர் வந்து ரீச்சர். பிரீச்சர் அல்ல, ரீச்சர். அவங்க அப்பா அம்மா ஒரு மிஷினரி குடும்பம். பிறக்கும் போதே அவனுக்கு வந்து பேரே வந்து ரீச்சர்னு வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய விருப்பம் என்னன்னா, இவன் மற்றவங்களை வந்து ரீச் அவுட் பண்ணணும். சரிங்க. அவனுடைய மனைவி பேர் வந்து பிஜிலி. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இப்ப இருக்கிறாங்க. இவனுடைய பெற்றோர் வந்து ஆனைக்கட்டி பக்கத்துல, கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆனைக்கட்டி பகுதியில மலைவாழ் மக்கள் மத்தியில ஊழியம் செய்தவங்க. இவனுக்கும் தேவன் அழைப்பு கொடுத்தாரு. பைபிள் காலேஜ்ல எல்லாம் படிச்சாரு. அப்பதான் எனக்கு பழக்கம். பைபிள் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவர் கோயம்புத்தூர்ல தான் போய் செட்டில் ஆகி அங்கதான் ஊழியம் செய்யணும், அப்பா அம்மா செய்த அந்த ஊழியத்தெல்லாம் செய்யணும்லாம் அப்படி யோசிச்சிருக்காரு. ஆனா தேவனுடைய திட்டம் அதுவாய் இருக்கவில்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் இவர் நடத்தின விதம் பாத்தீங்கன்னா, கல்யாணம் முடிச்சு 1 மாச குழந்தை இருக்கும் போதுதான் பிரியமானவர்களே, இந்த அருமையான கப்பலை தேவன் கோயம்புத்தூர்ல இருந்து கம்போடியாவுக்கு அனுப்புனார். நான் வந்து பல சமயங்கள்ல யோசிக்கும் போது ரைமிங்கா சொல்றதுக்காக சொல்லுவேன், கோயம்புத்தூர் டு கம்போடியா. மாற்று கலாச்சாரம், புத்த கலாச்சார மக்கள் வாழக்கூடிய இடத்துல, பாஷை தெரியாத இடத்துல, மாற்று கலாச்சார உடையும் அணிந்து, மாற்று கலாச்சார சாப்பாடு எல்லாமே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தின் மத்தியில தேவனுடைய வார்த்தையை எடுத்து செல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் ஏவினாரு. போனாங்க. இப்ப கிட்டத்தட்ட வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்க குடும்பமா தங்கி இருந்து அநேக குடும்பங்களை இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த நம்ம இவரை பத்தி பார்த்தோம்ல, யாரு? பிலிப்பு. 8:39 என்ன சொல்ல தெரியுமா? 8வது அதிகாரம் 39. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். அந்த மந்திரிக்கு தேவனுடைய வார்த்தையை விளக்குனாரு, ஞான ஸ்நானம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மந்திரி தான் வந்த வழியே அவன் போயிட்டான். ஆனா சந்தோஷத்தோடய போனான். பிலிப்போ பார்க்கல, ஏன்னா ஆவியானவர் அங்கன்னு தூக்கிட்டாரு. ஆனா சரித்திரம் சொல்கிறது, இந்த மனுஷன், பிலிப்பு என்கிற மனிதனால் தொடப்பட்ட அந்த ஒரு மனுஷன் மூலமாக எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய அந்த பழைய காலத்து சபை உருவான சரித்திரம் சொல்றாங்க. நீங்க பார்க்கக்கூடிய படம் வந்து அந்த நாட்களில புதைந்து போன ஒரு எத்தியோப்பியன் சபையாக, ஒரு கூடமாக அதை சொல்றாங்க. ஆனா இப்படி நான் சொல்றேன், எத்தியோப்பிய நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம், எருசலேம் சபைக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரம், சமாரிய பட்டணத்துக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரம், எத்தியோப்பியனுக்கும் அந்த நாட்டை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். கடைசியாக இந்த பிலிப்பை நம்ம பார்க்கிற இடம் செசரியா. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம், ஆல்மோஸ்ட் நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். அப்போஸ்தலர் 21 மாணவர்களே, அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். 8வது வசனமும் அது கீழே இருக்கிறதையும் நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். பாருங்க, எங்க எல்லாம் வாழ்க்கை அவனை கொண்டு போச்சு. ஒரு பரதேசியினுடைய வாழ்க்கை இல்லையா? ஒரு பரதேசியினுடைய வாழ்க்கை, ஒரு நாடோடி வாழ்வு. எங்க அவன் வாழ்க்கை ஆரம்பிச்சது? எருசலேம். எருசலேமுக்கு எங்கிருந்து வந்தா நமக்கு தெரியாது. எருசலேம். 2வது நீங்க பாத்தீங்கன்னா
ஒருவேளை அந்த யுதயா அந்த பகுதிகள் எல்லாம் அவர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சமாரியாவுல ஒரு பட்டணம், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா காசாக்கு போற வழி, அங்கிருந்து அசோட்டஸ் அப்படிங்கிற இடம், அங்கிருந்து பல இடங்கள்ல போய் ஊழியம் செஞ்சு கடைசியில எப்ப போய் செட்டில் ஆனாரு நமக்கு தெரியாது. செசரியா பட்டணத்துல போய் குடும்பமா செட்டில் ஆயிட்டார். அவருக்கு 4 பெண் மக்கள், அங்க நம்ம வாசிக்கிறோம், சரிங்களா? 4 பெண் மக்கள். ஆனா என்ன நம்ம பார்க்கிறோம் தெரியுமா பிரியமானவர்களே? இங்க பாருங்க, பிலிப்பென்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். யார் தெரியுமா? பவுல் அப்போஸ்தலனும் லூக்காவும் இன்னும் கூட இருந்த ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழியத்தினுடைய பாதையில போயிட்டு இருக்கும் போது செசரியா அப்படிங்கிற பட்டணத்துக்கு வந்த உடனே மைண்ட்ல பட்டுன்னு ஞாபகம் வந்தது என்ன தெரியுமா? ஆஹா, நம்முடைய சகோதரன் பிலிப்பு குடும்பமா இந்த ஊர்ல தான் இருக்கிறாரு, அவர் வீட்டுல போய் நம்ம தங்கி ஊழியம் செய்வோம். அதுக்கப்புறம் பாத்தீங்களா 10வது வசனம், நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில், எம்மா விருந்தாளிகளா இருந்தா இப்படியா இருக்கணும்? ஒரு நாள் 2 நாள் இல்ல, அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில். பிரியமானவர்களே, என்ன ஒரு வாழ்க்கை! பிலிப்பு அப்படிங்கிறவனை பார்த்தா கையை பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும் போல எனக்கு சில சமயங்கள்ல தோணி இருக்கு. என்ன ஒரு வாழ்க்கையாது! எங்க போனாலும் ஆசீர்வாதம், வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம். Blessing to the apostles and his family. அவனுடைய குடும்பத்திற்கும் 4 பிள்ளைகள் நல்லா வளர்த்திருக்காரு. 4 பிள்ளைகளும் அந்த ஊழியத்துலதான் இருந்திருக்கிறாங்க. மனைவிக்கு என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது, ஆகையினால நம்ம எந்த கமெண்ட்டும் சொல்ல முடியாது. ஆனா தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா அவர் இருந்திருக்கிறாரு. அதே போல அப்போஸ்தலர்களுக்கு, அப்போஸ்தலர்கள் உள்ளிட்ட அநேக தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஏங்க, நம்ம வாழ்க்கைங்கிறது சின்ன வாழ்க்கை தான், ஒத்துக்கிறீங்கள? சின்ன வாழ்க்கை. எவ்வளவு நாள் நம்ம வாழ போறோம் யாருக்கு தெரியும்? 40, 50, 30 அல்லது 60, 70, 80 யாருக்கு தெரியும்? ஆனா இந்த சின்ன வாழ்க்கையில நம்மனால செய்ய முடிந்தது என்ன தெரியுமா? அநேகருக்கு ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரமாக, எங்கெல்லாம் தேவன் கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாத்திரமா நம்ம இருக்க முடியும். பிரியமானவர்களே, இது a life well lived for God. தேவனுக்குன்னு சொல்லி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் பிலிப்பினுடைய வாழ்க்கை. வரக்கூடிய நாட்களில தேவன் நம்முடைய வாழ்க்கையும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக, அநேகரை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கையாக, அநேகருக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து செல்கிற ஒரு வாழ்க்கையாக மாற்றட்டும். அடுத்த வாரமும் தொடர்ந்து நம்ம சிந்திப்போம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாட்டும். ஓவர் டு அங்கிள்.